Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சந்தன் அவர்கள் என்ன முக்கியமான ஒரு செய்திகளை கொடுக்குறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் வந்த படங்களை பற்றி நிறைய பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம். சார் என்னென்ன படங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்ததில் ரொம்ப பிடிச்சிருந்தது? இப்போ கடைசியாக பார்த்து தக் லைஃப் தான். அதை பற்றி நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ பேசுனதுக்கும் இப்போ பேசுகிற வரையும் தக் லைஃப் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் தக் லைஃப் பற்றி பார்க்கும்போது நெகட்டிவ் தான். அதோட ரிவ்யூஸ் அப்படின்னாவே நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க. பட் அந்த படத்தை எவ்வளோ கவனமாக அந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்றது எவ்வளோ முனைப்போடு இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ்லேயும் அதை பற்றி பேசியிருக்கீங்க. பட் அதை வந்து தாக்கி நீங்கள் பேசலை. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன மைனஸ் இருந்தது, இதெல்லாம் ப்ளஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். பட் இப்போ வரையும் அது நெகட்டிவாகவே இன்னும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம்? இல்லை, காரணம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நேற்று கூட மிஸ்கின் ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு படம் நல்லா இருக்கும் பொழுது நல்லா இருக்குன்னு எப்படி ரிவ்யூவர்ஸ் சொல்கிறாங்களோ அதே மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. நிஜமாக எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு. என்னென்னா இதில் ஒரு பக்கம் ஒரு அரசியல் இருக்குது. ஆக்சுவலாக கமல் வந்து திராவிட கட்சிகளோடு இணைஞ்சிட்டார். இன்றைக்கி திமுகவோடு இணைந்து அவருடைய கட்சியை சேர்த்து அப்படியே ஒரு கூட்டணியாக போயிட்டுருக்கும் பொழுது எதிர்கருத்து உள்ளவர்கள் அவர் மீது கோவப்படுறாங்க. இதுதான் சந்தர்ப்பம்னு அடிக்கிறாங்க. இதுதான் ஏற்கனவே சூர்யாவுக்கும் நடந்துச்சு. யாரெல்லாம் திமுகவோடு சற்று இணக்கமாக இருக்காங்களோ அவங்கள சோசியல் மீடியாவில் அடிக்கிற வழக்கம் வந்து இருக்குது. ஸோ அப்படியும் இந்த படம் மாட்டிக்கிச்சு. ஆனால் ஒரு படம் நல்லா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த படத்தை காலி பண்ணிட முடியாது. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். படத்தில் கண்டென்ட் இல்லாதப்போ இது வந்து ஆட் ஆகிடும். அந்த எதிர்ப்பில் இது கொஞ்சம் கூடுதல் பலமாக நிற்கும். படம் நல்லா இல்லாதப்போ. நல்லா இருந்தால் இது ஒன்றுமே இல்லை, இது வந்து புல்தடிக்கு பயில்வான் தான், அது போய் விழுந்துடும். ஸோ அதனால் அது ஒரு வருத்தம் தான் நமக்கு. பட் ரொம்ப எதிர்பார்த்த படம். இந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்க்கிற படங்கள் பெரிய குரூப், இப்போ மணிரத்னா, கமல், திரிஷா, சிம்பு, ஏஆர் ரஹ்மான்ங்கும் பொழுது அந்த காம்பினேஷனே நமக்கு ஒரு பெரிய அடடா எங்கேயோ இருக்கும் போல இருக்குது அந்த படம்ங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. ஆனால் படம் வரும்பொழுது முற்றிலும் மாறாக இருக்குங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் வரும். என்னடா அப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம எவ்வளோ நினச்சோம் அந்த படத்தை அப்படின்ட்டு ஒரு கோபம் வரும். அந்த கோபம் வந்து வார்த்தைகளாக வெளிப்படும், எழுத்தாக வெளிப்படும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பல பேர் பேசுகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் அவங்க இன்னும் கவனமாக இருந்திருக்கணும், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த படம் வந்து எவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு நெகட்டிவான அந்த ரிவ்யூஸ் இருந்தாலும் ஸோ அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய உண்மை தான். ஏன்னா நம்ம உண்மையை போய் சொல்ல போகிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல அழகுபடுத்தி சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும். பட் நெகட்டிவாக அதை பேசும்பொழுது அதில் இருக்க உண்மைத்தன்மையை அப்படியே சொல்ல வேண்டிய சூழல் தான். ஸோ இருந்தாலும் அது எவ்வளோ தாங்கி அந்த படம் இப்போ வந்துட்டுருக்கு, இப்போ வரையும் போயிட்டுருக்கு அப்படின்றது ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ வரையும். இல்லை படம் விழுந்துருச்சு, அது நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படம் ஓடலை, அவ்வளோதான். அதை வந்து கமல்கிட்ட சொன்னால் கூட கமலே அக்செப்ட் பண்ணிப்பார். ஆமாம் படம் ஓடலை, அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு போயிடுவார் அவர். ஓடாத ஒரு படத்தை வந்து இல்லைங்க அந்த தியேட்டரில் வந்து நாங்கள் 5 காட்சி ஓட்டணும், இந்த தியேட்டரில் 4 காட்சி ஓடிச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் அரங்கு நிறைந்த காட்சிகளாக வெற்றி நடை போடுகிறது அப்படின்லாம் அவங்களே விளம்பரம் கொடுக்கல. அவங்களே அதில் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி தப்பான ஒரு விளம்பரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் அருகில் உள்ள தியேட்டருக்கு அபிமான திரையரங்குகளில் தான் போடுறாங்க. ஸோ அதனால் அவங்களே இந்த இதை வந்து தோல்விங்கிறத ஒப்புக்கொண்ட பிறகு நாம் எதுக்கு அதை வந்து தூக்கி சுமக்கணும்? சரி, ஓகே ஓகே. அதனால் படம் ஓடலை. ஓகே சரி. இப்போது இதில் வந்து சின்மை, அதாவது இத்தனை நாள் வந்து சின்மையை பற்றி யாரும் பேசவும் கிடையாது. ஸோ அவங்களோட பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பட் இப்போ வந்துட்டு சின்மை அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் நடந்த ஒரு விஷயம், அப்புறம் வந்து அவர் சில நேரங்களில் வந்து ஒரு தொன்மைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை பற்றியும் பேசியிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு வைரமுத்து அவர்கள்? இல்லை, வைரமுத்து இந்த விஷயத்துக்குள்ள பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா இப்போ ஏற்கனவே அது அவர் தவறு செஞ்சாருன்னு இவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல, அதை கடந்து போகணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு பதில் ஒன்று சொல்கிறாருன்னு வைங்களேன், அந்த பதிலை வந்து பல பேர் விவாதமாக்குவாங்க. அப்போ ஏற்கனவே வந்து ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்மளை தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, திட்டிட்டு போகணும்னு அவர் கடந்து போகிறாரு.
இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணுங்கிற நோக்கத்தில் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா தீர்வை நோக்கி தான் அவங்க பயணம் இருக்கும். ஆனால் அவங்க அந்த பக்கமே போகலை. உள்ளபடியே சட்டத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறத அவங்க போகலை. அவங்க எங்கெல்லாம் சேனல் ஃப்ரீயாக இருக்கோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்களோ அங்கே போய் உட்காந்து வைரமுத்தை திட்டுறத ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் நீதி எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தணும்ல. ஒரு பெண்ணாக உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நீங்கள் பொதுவெளியில் சொல்கிற உரிமை எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் நான் இப்படி சொல்லிட்டு இப்படியே போயிடுவேன், நான் இந்த பக்கம் வரமாட்டேன், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் பாதுகாப்பாக அப்படி கடந்து போனீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்கெங்கேயோ உட்காந்து அவரை திட்டுறதுக்கு நேரடியாக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற முயற்சியில் இறங்குங்க. உங்கள்கிட்ட அந்த எவிடன்ஸு இருந்ததுன்னா அதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுங்கள். இவர் எந்த விதத்தில் நமக்கு தொல்லை கொடுத்தாரு, யாரெல்லாம் அதுக்கு சாட்சியாக இருந்திருக்காங்க, எல்லாத்தையும் முன்பாக நிறுத்துங்க கோர்ட். கண்டிப்பாக அதுதானே சரியாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இல்லை இப்போ அதை பற்றி ரொம்ப ஒரு டைமில் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது மீடியாவிலையும் சரி, அதாவது சினிமா துறையிலையும் பொதுவாக ஒரு பாலியல் சம்மந்தமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது இங்கே தான் பூதாகரமாக அதை பேசப்படுது. ஸோ மற்ற இடங்கள் நடக்கிறத கூட அதை பெருசாக நம்ம பேச மாட்டோம். இல்லை பேசணும், பேசக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா பெண்கள் வெளியில் இப்போ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். நீங்கள் அதையெல்லாம் பேசாமல் கடந்து போகவும் முடியாது. அப்படி போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப பலியாடாயிருவீங்க. அப்போ உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் காமிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எதிர்ப்பை காமிப்பதற்கோ சட்ட ரீதியாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கோ இங்கே அவ்வளவு வழிமுறைகள் இருக்குங்கிறேன். இப்போ பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண்கள் நீதிமன்றத்தில் பிறசாட்சி அழிக்கலை. அவங்க ஆரம்பத்தில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அவங்கள எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க, மிரட்டினாங்க, அவங்க வீடு பூந்து அடிப்போன்னு சொன்னாங்க. என்னென்னவோ பண்ணியும் அவங்க சாட்சி மாறவே இல்லை. கோர்ட்டில் அத்தனை பேரும் சாட்சியை சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இப்போ கோகுல்ராஜ் வழக்குலையும் நீங்கள் அந்த குற்றம் சுமத்தின பெண் இருக்காங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட பெண், அவங்க ஸ்டபனாக நின்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுது. அப்போது இந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க உதாரணங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் படித்த பெண், இப்போ சில பேர் இப்போ இதில் சம்மந்தப்பட்டவங்க எவ்வளோ பேர் படித்தவங்கன்னு தெரியாது. இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கு படித்த மாணவி விட்டுருங்க, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதில் எவ்வளோ பேர் படித்தவங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர் என்னென்ன நிலையில் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் 20க்கும் மேற்பட்டவர்கள் நின்னாங்கல்ல. அப்போ அவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது சின்மயி புத்திசாலி தானே, அவங்க நிற்கலாமே. எனக்கு இது நடந்தது சார், இதை பாருங்கள் சார், நீங்கள் எவிடன்ஸ் தூக்கி கோர்ட்டில் போடுங்க, நில்லுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்து நான் பேசுவேன்னா ஒருவேளை அவங்களுக்கு அந்த ரெட் கார்டு வேதனை கூட இருக்கலாம் இல்லையா, அந்த தாக்கம்? இல்லைங்க, நீங்கள் ஒரு சங்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் சந்தா கட்டலைன்னா நீக்க தானே செய்வாங்க. தப்பு உங்கள் பேரில் இருக்கா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். கட்டலைல்ல, நீக்க தான் செய்வாங்க. சங்கம் பயிலாது, நீக்க தான் செய்வாங்க. ஐயோ என்னை நீக்கிட்டாங்கன்னா ஏன் கட்டலைன்னு கேட்பாங்கல்ல. அப்போ நியாயம் அங்கே நியாயப்படி தான் நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இல்லைங்க நான் தெரியாமல் கட்டாமல் விட்டுட்டேன், ஏன்னா மீண்டும் சேர்த்துங்க, நான் நிச்சயமாக சங்கம் ஃபைன் போடும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தயாரிப்பாளர் சங்கத்திலேயோ அல்லது மற்ற சங்கத்திலேயோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தொடர்ந்து 3 பொதுக்குழுவில் கலந்துக்கணும். எல்லா உறுப்பினர்களுக்கும் பைலாவில் இருக்குது. 3 பொதுக்குழுவில் நீங்கள் கலந்துக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை தூக்கிடலாம் சங்கத்தை விட்டு. அந்த பிரச்சனையும் இவங்க மேலே இருக்குது. ஆக்சுவலாக இவங்க 3 பொதுக்குழுவில் கலந்துக்கல, டப்பிங் யூனியன் இதில் 2 வருஷமாக சந்தா கட்டலை, அதுக்கு வேலையும் உங்களை எப்படி வச்சுருப்பாங்க அவங்க. நான் என்ன சொல்கிறேன், வைரமுத்துங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இதையெல்லாம் சரி பண்ணி வைக்கணும்ல. ஏன்னா அடுத்து இங்கே தான் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ நீங்களே உங்கள் இடத்த கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி அவரு தப்பு இவரு தப்புன்னா அது எப்படி சரியாகும்? அவங்க சட்டப்படி தான் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க பக்கம்தான் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. இப்போ ராதாரவி நீங்கள் கோர்ட்டுக்கு எழுதிங்கன்னா அவர் சொல்லுவார்ல, இந்த பொண்ணு கட்டலைங்க, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இல்லை நான் கட்டிட்டேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கட்டலைன்னா நீக்கிற அதிகாரம் சங்கத்துக்கு இருக்குது தானே. ஸோ இதுதான் இதில் நடந்தது சார். அதனால் அவங்க பாதிக்கப்பட்டவங்க நிச்சயமாக அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு அவங்க சட்ட ரீதியாக போராடணும். இப்போது நான் அதை தான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு சேனலாக உட்காந்து இந்த கங்கை அமரன், ஜேம்ஸ் வசந்தன் இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் சண்டை போடுவேன்னா இவங்களாலேயும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? உங்களுக்கு நீதி கிரைம் ரேட்டு தான் ஜாஸ்தியாக. அதுதான் சொல்கிறேன் நான். அதனால் சரியான பாதையில் போகாமல் தவறாமல் எங்கெங்கேயோ தவறான பாதைகளில் போயிட்டுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே
சார் இப்போ இதே ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகனோட அப்டேட்டுக்கான விஷயங்களும் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சொல்கிறேன் சில சோஷியல் மீடியாக்களில் பரவான விஷயங்களையும் ஸோ வந்து ஜனநாயகன்லேயும் சில காட்சிகள்லாம் வந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப வயலண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத வந்து சும்மா லைட் அப்படி சோஷியல் மீடியாவில் பரப்பி விடுறாங்க. அது எப்படி? சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் உண்மையாங்க. யாரோ உட்காந்து ஏதோ ஒன்று பரப்பி விட போகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சென்சார்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து முடிவெடுக்க போகுது. இதுக்கு யூ கொடுக்குறதா, யூஏ கொடுக்குறதா, ஏ கொடுக்குறதா அப்படிங்கிறத அவங்க முடிவெடுக்க போகிறாங்க. அதில் ஒரு வன்முறை நிறைந்த காட்சி இருந்தால் இப்போ கட் பண்ணுப்பா, ரொம்ப ரத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. இல்லைனா யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவ்வளோதானே. இதில் யார் பொதுமக்கள் வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு? அதுக்கு தானே ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ இவருடைய தொடர்ச்சியாகவே இப்போது நம்ம கடந்த வாரங்களில் ஒரு கட்சியில் வந்து ஒரு பிரமுகர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி கூடாதுன்னு. ஆனால் அவரே சொல்கிறாரு, நான் வார்த்தைகளை நான் எப்படி சொன்னேன்றதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பிரச்சனைக்கு வாங்க அப்படின்றாரு. அது உண்மையிலே வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படி தான் இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேல்முருகன் சொன்னது தானே சொல்கிறீங்க. ஆக்சுவலாக விஜய் வந்து ஒரு கல்வி தொடர்பாக ஒரு உதவி கொடுக்குறார். உதவியை பரிசு. அது தமிழகத்தில் வந்து முதல் 3 இடங்களில் பெற்ற மாணவ மாணவிகள் +2 10th இவங்களை மட்டும் வர வச்சு, குடும்பத்தோடு வர வச்சு அவங்களுக்கு ஒரு விருந்தை கொடுத்து, அவங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுத்து அனுப்புகிறாரு. ஒரு சரியான விஷயத்தை செய்யும்போது அதில் 108 குற்றம் குறைகளை கண்டுபிடித்து நீங்கள் பேசுவதுங்கிறது முதல் தவறு. 2வது வந்து அவர் மகள் வயதுடைய பெண்கள், அவங்கெல்லாம் அந்த பெண் குழந்தைகள்லாம் அவருடைய மகள் வயது, அவருடைய தங்கை வயதாக இருக்கும். அவர் வந்து அவங்க தான் கட்டி பிடிக்கிறாங்க. அவர் வந்து அப்படியே சேர்த்து அண்ணன் அதெல்லாம் இல்லை. அவர் வந்து ரொம்ப அந்த வாஞ்சையோடு அவர் அந்த முகத்தில் நீங்கள் எந்த இதுவுமே இல்லை. ஒரு தவறான ஒரு பார்வையோடு அவர் அணுகவே இல்லை. நீங்கள் பெற்றவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்கள மீறியா ஒரு பாதுகாப்பு நீங்கள் 3வது மனுஷன் வந்து கொடுத்துட முடியும்? பெற்றவங்க முன்னுக்கிட்டு அதை அவ்வளவு வந்து அன்போடு பார்க்குறாங்க. அதை வந்து அந்த பெற்றோர்களை தவறாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, அதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு அழகு கிடையாது. இன்றைக்கி அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவர் வந்து வட மாவட்டத்தில் மிக முக்கியமான அரசியல் தலைவராக இருக்கார். எல்லாமே ஓகே தான். ஆனால் பேசும்போது அந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மாணவிகளை ஊக்கப்படுத்தணும்னு வராரு. தமிழ் சினிமாவினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர் அதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கே ஒரு உற்சாகம் வருது. நாம் அடுத்த வருஷம் படித்து விஜய் கையால் ஒரு விருது வாங்கணும்னு நினச்சி படிக்கிறான். அப்படி ஒருத்தனை ஊக்கப்படுத்துகிறாரு அவர். அதை போய் நீங்கள் தவறான ஒரு பார்வையை பார்த்து அசிங்கமாக பேசி ஒரு படத்தை பார்க்குற மாதிரியா இதை பார்க்க முடியும்? இல்லை, இவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் நிறைய சோஷியல் மீடியாலையும் அவரை பற்றி தாக்கி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சுயநினைவு வந்து இல்லை, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்ற. இல்லை, சுயநலம் இல்லை, அவர் மேலே போக்சோ வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஐயோ அந்த வழக்கு வந்துருச்சுன்னா நமக்கு தப்பாக போயிருமேன்ட்டு தான் அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. என் வீடியோ பார்த்துட்டு பேசுங்கிறாரு. பார்க்காதவங்களாம் போய் பார்த்தா ஐயோ இவ்வளோ பேசி வச்சிருக்கியா நீ அப்படிங்கிறான். அதில் இதை விட மோசமாக பேசியிருக்க. அப்போது ஒரு தலைவர் பேசும்பொழுது நீங்கள் விஜயை தாக்குவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அரசியல் ரீதியாக நீங்கள் அடின்னு அடிங்க. இன்றைக்கி கூட பிஜேபியினுடைய பி டீம் சி டீம்னு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க விஜயுடைய கட்சிக்கு. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது பாராட்டலைன்னா கூட அமைதியாக கடந்து போயிடலாம். ஆமாம். மதுரை அன்பு ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, தம்பி நீ வந்து இப்படி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய 20 கோடியை நான் வந்து லைக்காட்டேருந்து வாங்கிக்கிறேன், நீ தர வேண்டியதை நீ அவங்களுக்கு கால்ஷீட் கொடுத்துரு அப்படிங்கிறாரு. வளர்ந்து 4 படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா உலகத்தில் இல்லாத எல்லா தவறுகளையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன கோட்பாடுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை அவருடைய புகழையோ அல்லது வந்து சினிமாவில் அவருக்கு இருக்கிற அந்த உயரத்தையோ நீங்கள் காலி பண்ணிட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ரசிகர்களை துணைக்கு அழைச்சிக்கிறாரு. இவ்வளோ சூப்பராக பேசிகிட்டு இருக்க விஷயங்களில் 2ஆம் பகுதியில் சில விஷயங்களை சொல்கிறதுக்காக காத்துட்ருக்காரு. வாங்க 2ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.